டீச்சர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். நம்ம டிஆர்பி போர்டிலேருந்து இன்றைக்கி வந்து பார்த்தோன்னா ஒரு சின்ன அனௌன்ஸ்மெண்ட் வந்து விட்ருக்காங்க. ஸோ இது எதை பற்றினது அப்படின்னா எஸ்ஜிடி, ஸோ டெட்டு பேப்பர் 1 பாஸ் பண்ணவங்களுக்கான எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னா செகண்டரி கிரேட் டீச்சர்ஸ் எக்ஸாம் நீங்கள் எழுதிருப்பீங்க. ஸோ அந்த எக்ஸாமுக்கு ஃபஸ்ட்டு வந்து பார்த்தோன்னா இந்த நோட்டிஃபிகேஷனில் ஒரு பர்டிகுலர் வேக்கன்சி வந்து நம்மளுக்கு காமிச்சிருப்பாங்க. ஸோ அதுக்கு அடுத்தது லேட்டராக 16/7/2024 ஸோ இந்த டேட்டில் என்ன பண்ணாங்க அப்படின்னா திருப்பியும் ஒரு 1000 போஸ்டிங் வந்து நாங்கள் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த வேக்கன்சி வந்து பார்த்தோம் அப்படின்னா ஆட் பண்ணியிருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ இந்த வேக்கன்சி என்னென்ன கேட்டகரிக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா டிஸ்ட்ரிபியூஷன் ஆகுது அப்படின்ற விஷயத்த ஸோ நம்மளுக்கு வந்து பார்த்தோன்னா இப்போ வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து த போஸ்ட் ஆஃப் செகண்டரி கிரேட் டீச்சர்ஸ். ஸோ இவங்களுக்கான இந்த எக்ஸாமுடைய போஸ்டிங் இன்க்ரீஸிங் தான் சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து புதுசாக எதுவும் வந்து பார்த்தோன்னா அடிஷ்னல் இன்க்ரீஸிங்லாம் எதுவும் போடலை. ஆல்ரெடி ஒரு 1000 வேக்கன்சி வந்து பார்த்தோன்னா இன்க்ரீஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த வேக்கன்சியை வந்து பார்த்தோன்னா எந்தெந்த கேஸ்ட்டுக்கு எந்தெந்த மாதிரி வந்து பார்த்தோன்னா டீவியேட் ஆகி போகுது அப்படின்றத நம்மளுக்கு வந்து இப்போ சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் தமிழ் 1000 வேக்கன்சிஸ் அப்படின்னு போட்டிருக்காங்க. இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா கேட்டகரி வைஸாக கொடுத்துருக்காங்க. ஸோ ஜென்ரல் டர்னில் வந்து எவ்வளோ வேக்கன்சி இருக்குது, ஸோ ஜென்ரல் டர்ன்லேயே உமனுக்கு எவ்வளோ, ஸோ இது மாதிரி வந்து பார்த்தோன்னா ஸோ வேக்கன்சிஸோடைய அந்த கேட்டகரியை வந்து பார்த்தோன்னா தனித்தனியாக பிரித்து ஸோ யாருக்கு என்னென்ன மாதிரியான வேக்கன்சி வந்து இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்றதையும் இங்கே வந்து பக்காவாக போட்டிருக்காங்க. ஸோ கரெக்டாக வந்து பார்த்தோன்னா இந்த 1000 வேக்கன்சிஸை யார் யாருக்கு வந்து இது போக போகுது, கம்யூனிட்டி வைஸாக எப்படி போகுது அப்படின்றத பிரித்து போட்டு வச்சுருக்காங்க. ஸோ இதுலேருந்து பார்த்தோன்னா புதுசாக எதுவும் ஆட் பண்ணலை. ஏன்னா நிறைய பேர் கேட்டிருந்தீங்க இந்த வேக்கன்சி வந்து இன்க்ரீஸ் பண்ணுவாங்களா அப்படின்ற மாதிரி. ஸோ இது வந்து இப்போதைக்கு எதுவும் புதுசாக இன்க்ரீஸ் பண்ணலை. ஸோ இது ஆல்ரெடி விட்ட நோட்டிஃபிகேஷனில் புதுசாக எதுவும் ஆட் பண்ணலை. ஆல்ரெடி ஆட் பண்ணது கூட வந்து பார்த்தோன்னா ஒரு 1000 வேக்கன்சிஸ் ஆல்ரெடி ஆட் பண்ணிட்டாங்க. ஸோ அந்த வேக்கன்சிஸில் யார் யாருக்கு வேக்கன்சிஸ் போகுது அப்படின்ற விஷயத்த மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இதிலேருந்து ஒரு விஷயம் மட்டும் என்ன தெரியுதுன்னா அடுத்ததாக நம்ம டிஆர்பி போர்டிலேருந்து என்ன பண்ணுவாங்கன்னா இந்த எஸ்ஜிடி, ஸோ செகண்டரி கிரேட் டீச்சர்ஸோடைய டென்டேட்டிவ் கீ வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம டிஆர்பி போர்டிலேருந்து இதுக்கான ப்ராசஸ் வந்து நான் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க ஏற்கனவே சொல்லியிருந்தேன். ஸோ இப்போது அதுக்கான ஒரு சில அடிஷ்னல் இன்ஃபர்மேஷனை தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டிஆர்பி போர்டு இனிஷியேட் பண்ணி செஞ்சிட்ருக்காங்க. நம்மளுடைய அடுத்த மேபி எஸ்ஜிடி எக்ஸாமுக்கான டென்டேட்டிவ் கீ வந்து நம்ம டிஆர்பி போர்டில் ஃபஸ்ட்டு பப்ளிஷ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் சேலஞ்சிங் பண்ணுற மாதிரி எதனா பண்ண போகிறீங்க அப்படின்னா ஒரு 3 days to 5 days டைம் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் நம்மளுக்கான ஃபைனல் கீ ரிலீஸ் பண்ண பிறகு சிவி ப்ராசஸ், அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா இந்த அடிஷ்னல் ஸோ என்னென்ன விஷயம்லாம் நடக்குமோ அடுத்தது அது எல்லாமே வந்து பார்த்தோன்னா நம்ம டிஆர்பி போர்டிலேருந்து இந்த எஸ்ஜிடி எக்ஸாம் நியமன தேர்வுக்கான ப்ராசஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணிவிடுவாங்க. ஸோ கவலைப்பட வேண்டாம். ஆல்ரெடி ஏன்னா இதனுடைய கேஸ் எல்லாமே முடிஞ்சிச்சு. ஸோ இப்போது ப்ராசஸ் அப்படின்னு பார்க்கும்போது கீ விடணும், அடுத்து ரிசல்ட் விடணும், அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா சிவி ப்ராசஸ், ஸோ போஸ்டிங் தான். எப்படியும் இந்த ஜூன் மாதம் அந்த ஸ்கூல் ரீஓப்பன் அப்போவே வந்து பார்த்தோன்னா எப்படி இது வந்து நீங்கள் ஜாயின் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். பார்க்கலாம் என்னென்ன விஷயம் வந்து பார்த்தோன்னா அடுத்தது நம்ம டிஆர்பி போர்டிலேருந்து பண்ணுறாங்கன்றது. ஸோ இதை பற்றி வேறு எதனா டவுட் இருக்குது அப்படின்னா கீழே கமெண்ட்டில் போடுங்க. தேங்க்யூ.